என்னானை அம்பலத்தேம்பர். என் ஆணை அம்பலத்தேன்னா இந்த அம்பலம் சிற்றம்பலம் இதுக்குள்ள தானே இந்த இறைவன் இருக்கிற. என் ஆணை அம்பலத்தே. இந்த இந்த அம்பலத்தில் சித்துநிலை பெறும். சித்தாகி சத்தாகி சிவமாகும். அப்போதான் அதை விடுத்துட்டு தினகாலம் வரக்கூடிய எண்ணங்களை நமக்கு இது வேண்டாம் அப்படின்னு தவிர்க்கக்கூடிய ஒரு முறையை யாராவது கற்றறிந்தீர்களே ஆனால் எனக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். அடுத்தது நான் சொல்கிறேன். யாராவது இருந்தால் கை தூக்குங்க. தினகாலம் நம்மளை எண்ணங்கள் தாக்குது இல்லைங்களா? நாம் கண்ணை மூடிக்கிட்டு படுத்திருந்தாலும் கனவின் காரணமாக வந்துடும், நினைவின் காரணமாக வந்துடும். ஏதோ ஒரு வழியில் நம்ம தொல்லை கொடுக்கும். போய்கிட்டு இருப்போம், செல்போன் மூலமாக நமக்கு தொல்லை வரும். எவ்வளவோ தொல்லை வருது. அப்போ இந்த தொல்லைகளை எப்படி நிவர்த்தி பண்ணிக்கொள்வது, இது நம்மளை தண்டாமல் எப்படி நாம் அதிலிருந்து விலகுவது, தண்ணீரில் தாமரை இருப்பது போன்று நாம் எப்படி வாழ்வது என்பதை யாராவது கொஞ்சம் அறிஞ்சிருந்தீங்கன்னா சொல்லுங்கள் எனக்கு. நான் உங்களுக்கு மேற்கொண்டு சொல்கிறேன். யாராவது இருந்தால் சொல்லுங்கள், வெட்கப்படாதீங்க. ஏன்னா சில பேர் நல்ல ஞான நிலையை கைகூடி இருக்கும், அவங்களுக்கு தனக்கு கைகூடி இருக்கிறது தெரியாது. அவர்கள் என்ன பண்ணுவாங்க, வீண் போயிடுவாங்க. சத்தியமூர்த்தியா? அப்போ வீண் போயிடுவாங்க. அதுக்காக தான் அடியவன் சொல்லி வைக்கிறேன். ஏன்னா எவ்வளவோ ஞானிகள் நல்ல ஒரு அருளை மிகைப்படுத்தி நல்ல உடல் அடக்கம், மன அடக்கம், மற்ற அடக்கங்களெல்லாம் வைத்துக்கொண்டு நிறைய பேர் வெளியே தெரியாமல் இருக்காங்க. ஆனால் அவர்கள் ஏன் தனக்கு நடந்த உண்மைகளையும் தீமைகளையும் ஏன் சொல்ல மாட்டாங்கிறாங்கன்னா, அது தேவ ரகசியம், தெய்வ ரகசியம், சொல்லக்கூடாது. சொல்லிட்டாக்க திரும்ப நமக்கு பலிக்காது. சில பேர் அதை சொல்லிட்டோம்னா நம்ம ஐயப்ப மாதிரி உள்ள ஆளு பெரிய ஆளா போயிட்டானா என்ன பண்றது? இந்த மாதிரி எண்ணங்கள் பலவாக வந்து அதனால சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதனால தான் அடியவன் எனக்கு வந்த இன்ப துன்பங்களையும், எனக்கு வந்த நன்மை தீமைகளையும், எனக்கு கிடைத்த அனுபவங்களை பற்றி தான் அடியவன் பேச முடியுமே தவிர, இந்த ஆறாம் திருமுறை என்னும் ஏட்டுக்கல்வியை படித்து இங்கே பயின்று, அதாவது எல்லாரும் படிச்சிருப்பாங்க, புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சில பேர் 28 பாசுரத்தை கடன்னு படுக்க போகும்போது படிக்கிறது, அப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போய் தானே நல்லா சொகுசாக படுத்துடுறது. இது உருப்பிடுமா? பரிந்து உள் உணரணும். அப்படி அந்த சிந்தைகள் புறாவும் அதில் செலுத்தும் பொழுது ஒவ்வொரு வரிக்கும் என்ன அர்த்தம் என்று ஓதாது உணர்த்தும், அருட்பெருஞ்சோதி உணர்த்தும். அந்த உணர்வை பெற்றுக்கொள்ள வேண்டாம். இறைவனுக்கும் நமக்கும் நல்ல தொடர்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இறைவனுக்கும் நமக்கு தொடர்பை பெற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்லி மாதா கோயிலில் போய் கதவை தட்ட முடியுமா? தட்டுங்கள் திறக்கப்படும்னு திறக்க முடியாது. வந்தால் பாதிரியார் பெரிய போர்வை பற்றிட்டு வருவார், என்ன வேணும் அப்படிம்பார். அதுபோல் அவர்களால் கொடுக்க முடியாது. அவர்களுடைய தன்மைக்கு அது. ஆனால் இறைவன் வெளியில் இருந்து யார் வெளிப்புறத்தில் இருந்து தேடுகிறார்களோ அவர்களுக்கு பூராவும் மரணம்தான். இறைவன் நம்முள் இருக்கார், நம்முள் ஜோதியா இருக்கார், நம்ம தலைக்குள்ள இருக்கு ஜோதி. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதிங்கிற மகாமந்திரத்தையாவது விடாது. எந்த இன்ப துன்பம் வந்தாலும் அதை நீங்கள் சொல்லுங்க, அதை நீங்கள் சிந்திங்க, அதன்படி வாழுங்க. நிச்சயம் உங்களுக்கு சாகாத நிலை கிடைச்சிரும், என்ன போன்ற நிலை கிடைச்சிரும். எனவே எதற்காக நான் சொல்கிறேன்னா, அந்த ஞானிகள் சில பேர் வெளியில் தெரியாமல் இருக்காங்க, நிறைய இடங்களில் இருக்கிறாங்க. அந்த எண்ணங்கள் வராமல் தடுத்து கொள்வதற்கு இந்த அருட்ஜோதி டிவியை பார்க்கக்கூடிய ஞானிகள் நிறைய பேர் இருக்காங்க. சாப்பிடாமல் இருக்கிறவங்களும், சாப்பிட்றவங்களும், தூங்குறவங்களும், தூங்காமல் இருக்கிறவங்களும் நிறைய ஞானிகள் இருக்காங்க. அவர்களுக்கு உணர்த்துகின்றேன். என்ன உணர்வு என்றால், இந்த காலமும் நம்மளை சேருகின்ற சார் உலக வாதனைகள் நாம் ஞானின்னு தெரிஞ்சிருக்கோம். சில பேர் விதண்டாவிதமாக வம்பிழுப்பார்கள். நம்மளை ஞானின்னு தெரிஞ்சிருக்கும். சில அன்பர்கள் அவன் கையால் ஒரு சிட்டிகை 90 வாங்கிட்டு போவோமேன்னு வந்துடுவாங்க. அதுவும் நமக்கு வாதனை தான்.
மாயை உள்ளவன் படுத்துறதும் வாதனை தான். இவர்கள் 90 வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லி இவங்க ஏகாந்த நிலையில் இறைவு நிலையில் இருப்பாங்க. அந்த நிலையில் இவங்களை தட்டி கொஞ்சம் 90 கொடுங்க, என் பிள்ளைக்கு முடியலை, எனக்கு முடியலை, எனக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருக்குன்னு கேட்பாங்க. அதுவும் நமக்கு வாதனை தான். அந்த வாதனை, இதை நான் வாதனைன்னு சொல்வதை விட சில எண்ணங்கள், அதாவது இவர்கள் வெளியில் தட்டுறதுனால இவர்களை பார்த்துட்டு நம்ம வாதனைங்கிறோம். ஆனால் மனதிற்குள், அந்த ஞானிகளுடைய மனதிற்குள் சில எண்ணங்கள் புறப்படும். நாம் இவ்வளோ லேட்டாகிட்டே, இவ்வளோ வயசாகிடுச்சே, ஐயா 52 வயசில் ஐயா பரிபூரண நிலையை அடைஞ்சிட்டாரே, நாம் இன்னும் அடையலையே, ஏன் அடையலை, நாமளும் இந்த ஞான நிலையில் தானே இருக்கிறோம், என்ன காரணம் அடையலை அப்படிங்கிற போது அந்த ஞானியாக இருக்கிறவர்கள், அந்த அறிவாளிகள், அந்த சித்தர்கள், அந்த மனித்தன்மைகள் உள்ளவர்களை என்ன செய்ய வேண்டுமாயின் முதல்ல கண்களுக்கு ஒரு திரையிட்டுக் கொள்ளுதல் வேண்டும். திரைன்னா கண்களை சுற்றி துணி போட்டு கட்டக்கூடாது. அது என்ன திரைன்னா, அது நம்ம கோயம்புத்தூர் பிரபாகரன் ஐயாவுக்கு நேருறவே காட்டியிருக்கிறேன். அந்த வெண்திரை, அதாவது ஞானிகளுக்கு புரியும், அது யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு புரிஞ்சிடும் நான் சொல்கிற செய்தி. வெண்திரையிட்டுக் கொள்வது. அந்த வெண்திரை எப்படியானால், இப்போ எப்படி இந்த வெளிச்சத்தில் உட்காந்துருக்கோம், இந்த வெளிச்சத்தை உள்ளே உட்காந்துருக்கோம், இதுவே ஒரு கதிர் அலைகள் தானே, இதுவே ஒரு ஒளி திரைகள் தானே. இது அந்த பார்த்தீங்கன்னா இது ஒரு திரையாக தெரியும். அப்போ இது உள்ளே இருக்கும் பொழுது நம்மளை நம்மளுடைய இந்த உடலில் உள்ள அருட்பெருஞ்சோதி நிலையை வேறு எண்ணங்கள் நம்மளை உள்ளே வராது இந்த திரையிட்டு கொண்டா. அப்போ ஒரு பெண்ணை பார்த்தா பெண்ணாக தெரியாது, ஆணை பார்த்தா ஆணாக தெரியாது, எல்லாமே ஒரே நிலையில் தெரியும். அதை தான் ஐயா உரைநடை பகுதியில் சொல்லியிருப்பாங்க. அருட்பா வெங்கட்டுடைய புக்கில் இருக்குது. அது எல்லாவற்றையும் ஆன்மாவாக பாரு, எல்லாவற்றையும் ஆன்மாவாக பாருன்னு ஐயா எழுதியிருப்பாங்க. அப்போ அந்த கதிக்கு வந்துடணும். யார் வரணும்? நீங்கள்லாம் அந்த மாதிரி நிலைக்கு வந்தாக்க இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். அந்த நிலைக்கு வந்துடுவீங்க, வர முடியும். ஆனால் அந்த வந்தவர்கள் இப்போது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு ஆணவம் வந்துடும். சில ஞானிகளுக்கு ஆணவம் வந்துடும். ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, சித்தின் காரணமாக இந்த அம்மா ஏதாவது ஒரு இரும்பு துண்டை கொண்டு போய் கொடுத்தாங்கன்னா அது தங்கம் ஆகிடும். அப்போ அந்த சித்தருக்கு இங்கே ஆணவம் வந்துடும். நம்மளால எல்லாம் முடியும் அப்படிங்கிற ஆணவம் வந்துடும். அந்த ஆணவம் வராமல் தடுத்து கொள்வதற்கு அவர்கள் முன்கூட்டியே ஒரு வரையறை செய்து கொள்வது. அதான் நான் சொன்னால வெண்ணிறை திரையிட்டுக் கொள்வது. அது ஒரு காப்பு. அந்த காப்பை செய்து கொண்டாலே அந்த எண்ணங்கள் ஒரு 10 அடி தூரத்துக்குள்ளே நின்றுட்டு அது போயிடும். நம்மளை உள்ள நுழையாது, நம்மளுடைய மனதிற்கண் உள்ள நுழையாது. எந்தெந்த வழியில் நுழையும்? கண்கள் வழியாக நுழையும், காது வழியாக நுழையும், சுவாசத்தின் வழியாக நுழையும், வாய் வழியாக நுழையும். இத்தனை வழியாலையும் அந்த எண்ணங்கள் உள்ளே போயிடும். அதுக்கு எத்தனை கதவு பாருங்க. எனவே நாம் இத்தனை கதவுகளையும் அடைப்பதற்கு முடியாது நம்மளால். அதனால் ஒரு வரையறை செய்து கொள்ள வேண்டியது. ஒரு விதமான நிலைகளை ஏற்படுத்தி கொண்டால் அது அந்த எண்ணங்கள் நம்மளை கிட்ட வராது. அந்த எண்ணங்கள் நம்மளை அடையாது. ஆனால் என்ன நம்மளுக்கு வந்துச்சு, அது எப்படி போனிச்சுங்கிறத அந்த ஞானிகள் அறிந்து கொள்வார்கள், அந்த சித்தர்கள் அறிந்து கொள்வார்கள். அந்த பழக்கத்துக்கு வந்துட்டாங்களான்னா அவர்களுக்கு மரணம் இல்லை என்று ஐயா எழுதி வச்சுருக்காங்க. அடியவன் அந்த நிலைக்கு வந்துட்டேன். அது எப்படின்னா, அதனால தான் அருட்ஜோதி டிவி ஐயாவிட்டெல்லாம் ரொம்ப கெஞ்சி சொல்லுவேன், என் நம்பரை யாருக்கும் கொடுக்காதீங்க. நம்ம சேகர் ஐயாவுக்கும் மணிகண்டன் மற்றும் எல்லா ஐயாவுக்கும் சொல்லுவேன், என் நம்பரை யாருக்கும் கொடுக்காதீங்க. அது ஆணவம் இல்லை. எவ்வளவோ பேர் என் நம்பர் எல்லாருக்கும் கொடுங்க அவங்க போட்டிருப்பாங்க. அவங்க சொற்பொழிவு பண்ணும் பொழுதே அவங்க பேரும் அவங்க நம்பரும் அதில் ஓடிட்டுருக்கோம். அப்போ எந்த நேரத்துலையும் ஃபோன் வரும், எந்த நேரத்துலையும் பதில் சொல்லணும். அப்போ அந்த மாதிரி இந்த நேரத்துலையும் பதில் சொல்லி எந்த நேரத்துலையும் இருக்கும் பொழுது
எப்படி இறைவனை அடைய முடியும்? ஐயா சொல்றார் தைலதாரை போன்று இருன்னு. தைலதாரை போன்று இருந்தால்தான் இறைவனை அடைய முடியும். அந்த ஞான செய்தியில் ஒரு இடத்துல வருமே, என்னது, சிறிது சிறிது நேரம் அதை விட்டாயெனில் இன்னொரு வருமே, சொல்லுங்க, சிறிது தாழ்ந்திருப்பீர் ஆனால் மரணம் என்னும் பெரும்பாவி வந்துடுமே அன்று அப்படிம்பார். அப்போ ஒரு சிறிது நேரம் அப்புறம் பார்த்துக்குவோம், மற்ற அறிவோம் என சிறிது தாழ்ந்திருப்பீர் ஆனால் மற்ற அறிவோம். பிரபாகர் ஐயா வந்திருக்கிறாரு, அவரை சித்த பார்த்துட்டு மற்றபடி நான் வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்த ஒதுங்கணுமே ஆனால் மரணம் என்னும் பெரும்பாவி வந்துடுமே அன்றோ அன்றே அப்படின்ட்டு. அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது நாம வந்து எந்த நேரமும் போன தொடர்புல இருக்க முடியுமோ? எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ண முடியுமோ? பண்ண முடியாது. அப்படி பண்ணினாலும் இதை செய்ய முடியாது. ஆனால் அதே நேரத்தில் எனக்கு போன், உங்களுக்கு ஒரு ஆபத்து ஏற்படும் பொழுதும், உங்களுக்கு நோயினால் துன்பம் ஏற்படும் பொழுதும் நீங்கள் என்னுடைய ஃபோன் நம்பரை தேடி அலைய வேண்டாம். ஆனால் எதை தேடி அலையணும்? அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி என்கிற மகாமந்திரத்தை தேடி அலையணும். ஒன்று மனம் விட்டு கத்து, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அபயம் என்னால் தாங்க முடியலே, என் ராமலிங்கம் என் வடலூர் அப்பனேன்னு சொல்லி நீங்கள் கத்துனீங்கன்னா அது உங்களுக்கு சால்வ் ஆகிடும், கவலைப்பட வேண்டாம். ஆனால் அந்த நேரத்தில் என்னுடைய ஃபோன் நம்பரை தேடி அலைவது வேஸ்ட்டு. ஏன்னா அடிமன் வந்து நீங்கள் ஃபோன் அடிச்சிருப்பீங்க, எனக்கு புது நம்பராக வரும், அடிவன் எடுப்பதில்லை, அதை நான் பார்ப்பதும் இல்லை. அந்த ஃபோன் ஒரு இடத்துல கிடக்கும், நான் ஒரு இடத்துல இருப்பேன். ஏன்னா எனக்கு தேவையில்லைங்கிறதுனால. எனக்கு தேவை என்ன? அடியவன் வந்து சத்தியம் செய்தவாறு சத்தியத்திற்கு உருக்கமான நிலையில் அடியவன் அருட்ஜோதி ஆயிடுவேன், ஆக வேண்டும் என்கிற ஒரு பிடிவாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன். அதனால் அடியவன் அந்த ஃபோன் நம்பர் எல்லாம் பேசுறதில்லை, தொடுவதில்லை. வேறு ஒன்றும் இல்லைங்க. ஆணவத்தினாலோ என்னை எல்லாரும் தேடி அலையணுங்கிறதுனாலேயே அல்லேல். எனக்கு சீக்கிரம் என்று வருமோ, நாளைக்கே வருமோ, மற்ற என்று வருமோ, பெருமானே என் அருள்வழியை, உனது அருள்வழியை எனக்கு தந்து என் உடலை நீ எடுத்துக்கொண்டு உன் உடலை எனக்கு தந்து என்னை அருட்ஜோதி ஆக்கிடுப்பா, இது உன் மீது ஆணை, அடிவன் ராமலிங்கத்தின் மீது ஆணை என்று அங்கேயும் என்னை ஒதுக்கிக்குவேன். ஏன்னா அதுவும் எனக்கு தெரிந்ததாக அங்கே ஆணவம் நிகழ்ந்திடக்கூடாது என்பதனாலே. அந்த மாதிரி ஒரு விடாப்புடியால் இருக்கின்ற காரணத்தினாலே அடிவன் ஃபோன் நம்பர் யார்கிட்டையும் எடுக்கிறது இல்லை, யார்கிட்டையும் கொடுக்கறதும் இல்லை. என்ன, எனக்கு இகழ்ச்சி புகழ்ச்சி எதுவும் எனக்கு தேவையில்லை. என்ன, எம்பெருமான் எனக்கு எல்லாமே எனக்கு செய்கின்ற காரணத்தினால எனக்கு அவைகளெல்லாம் தேவையில்லை. அதனால நீங்கள் அந்த நேரத்தில் என்னை தேடி அலையக்கூடிய நேரத்தில் அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை வாயார சொல்லுங்க, மனமாற சொல்லுங்க, நிச்சயம் உங்களை காப்பாற்றுவார். இது ராமலிங்கத்தின் மீது ஆணை, யாரா இருந்தாலும். ஏன்னா ராமலிங்கம் தான் சொன்னது, எங்கே கருணை இயற்கையின் உள்ளன அங்கே விளங்கிய அருட்பெரும் சிவமே, யாரே எனினும் இறங்குகின்றாருக்கு சீரே அளிக்கும் சிதம்பர சிவமே அப்படின்ட்டார். நீ எங்கெங்கு இருந்துயிர் ஏதேது வேண்டினோ அங்கெங்கு இருந்து அருள் அருட்பெருஞ்சோதின்ட்டார். அப்போ ஐயாவுக்கு பொய்யாகுமோ? பொய்யாகுமா? பொய் ஆகாது. என்ன, சத்தியவான் வார்த்தை இது தானும் உரைத்தேன் கண்டாயின்ட்டார் ஐயா. நான் சொன்ன என்னுடைய வார்த்தையெல்லாம் நாயகன் உரைத்த வார்த்தைன்ட்டாரு, அருட்பெருஞ்சோதி உரைத்த வார்த்தைன்ட்டாரு. அது பொய்யாகாது. எனவே நீங்கள் எல்லாம் தயவு கூர்ந்து அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை இடையறாது சொல்லுங்க. உங்களுக்கு துன்பம் வரும் நேரத்திலெல்லாம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்கிற மகாமந்திரத்தை சொல்லி அருட்பெருஞ்சோதி அபயம் என்று உங்களுடைய வேலைகளை துவங்குங்க. எதுலேயும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். யாரை நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிக்கிட்டு போகும்போதெல்லாம் அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை சொல்லுங்க. கர்ப்பஸ்திரியை ஆப்ரேஷன் பண்ணுவதற்காக அறுவை அரங்கில் கொண்டு போய் வச்சுட்டு
டாக்டர்கள்லாம் கோடாலி, அருவா, கடப்பாரெல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்காக அதுக்கு தகுந்த ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிறதுக்கு உள்ளே போயிடுறாங்க. அது ஒரு 10 நிமிஷம் ஆகிறதுக்காக. அப்போ அந்த கர்ப்பஸ்திரி பெண்ணுக்கு இந்த நர்ஸு பெண்ணை தான் துணையாக போட்டிருக்காங்க. இந்த பெண்ணானவர் என்ன பண்ணுறாரு, தாங்க முடியலை அந்த பெண்ணுக்கு. ஐயோ தலைப்பிரசவமாச்சே, நல்ல இளம் பெண்ணாக இருக்காளே, இப்போ தானே கல்யாணம் ஆகியிருக்கு, இவ சாப்பிட்றதா இல்லை இந்த பிள்ளை தான் சாப்பிட்றதா, தாங்க முடியலையே அப்படி சொல்லி மனம் துன்பமாயிருக்கு. அப்போ தான் அவன் நினச்சிருக்கா, எதை நினச்சிருக்கா, இந்த அருட்பெருஞ்சோதி மகா மந்திரத்தை நினைத்திருக்காள். நினைந்து இந்த அருட்பெருஞ்சோதி மகா மந்திரத்தை அந்த பெண்மணி நினைத்திருக்கின்றார்கள். நினைத்த உடனே ஆகா அன்னைக்கு இந்த மாதிரி சொற்பொழிவில் அவர் சொல்லிட்டு இருந்தாரே, நாம் அது மாதிரி செய்வோமே என்று அந்த கர்ப்பஸ்திரியின் வயிற்றில் 3 தடவை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று 3 தடவை அப்படி தடவி கொடுத்த உடனே 3வது தடவை குழந்தை கடகடவென்று வெளியே வந்துட்டாங்க. வந்து கத்துது. டாக்டர்கள்லாம் கடப்பாறை கோடாலியெல்லாம் அங்கேயே போட்டுட்டு இந்த குழந்தை எப்படி பிறந்தது, என்ன பண்ணேன்னு கேட்கும் பொழுது, நான் இந்த மாதிரி ஒரு ஐயா சொல்லிட்டு இருந்தாரு, அது ராமலிங்க பெருமானுடைய மகா மந்திரமா, அந்த மந்திரத்தை சொல்லி இந்த வயிற்றில் தடவிவிட்டோம், குழந்தை பிறந்துருச்சுரா அப்படிங்குது இந்த பொண்ணு. இது நடந்தது உண்மை, சத்தியம். வேணா நீங்க அந்த ஊர்ல இருந்து கேட்டு பாருங்க. எப்ப வாரியங்காவல் வந்தவங்க யாராவது இருந்தா நான் அங்க எல்லாரையும் நேரடியாக வச்சு சொல்லியிருக்கேன். யாராவது வந்து எழுத்து சொல்லுங்களேன். உங்களுக்கு தெரியுங்களா? அந்த பாருங்க, அந்த அம்மாவே வந்து சொல்லியிருக்குதா பாருங்க. அப்ப சாட்சி இருக்கு. என்னுடைய அனுபவம் அத்தனைக்கும் அருட்பெருஞ்சோதி சத்திய சாட்சி உண்டு. எனவே நீங்க சத்தியமாக என்னை தேடுவதை விட்டு என்னிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டியது அவசியம் இல்லை. அதை பலரும் நான் ஏதோ ஒரு கௌரவமாக எடுத்துக்கொண்டு எல்லோரும் என் காலில் விழுவணும்னு நான் நினைப்பேங்கிறது மாதிரி நினச்சிக்கிட்டு சில அறிவிலிகள் என்னை துச்சப்படுத்துகிறார்கள். அவர்கள் துச்சப்படுத்தினா அவர்களை துச்சப்படுத்திக் கொள்வதாக அர்த்தம். எனக்கு வந்து மனிதனுக்கு மனிதன் காலில் விழுவது எனக்கு பிடிக்காது. அது அறிவிலிகள், அறிவு கட்டவர்கள் என்ன நினைக்கிறாங்க, எல்லாரும் காலில் விழுவுறத இவன் ஆசைப்படுறான், அந்த ஆசை எனக்கு இல்லை. என்னை யார் ஒருவர் துன்பப்படுத்துகின்றனரோ அது ராமலிங்க பெருமான் பார்த்துக் கொள்வார். நான் எனக்காக அது எந்த இதுவும் எனக்கு கிடையாது. அதுபோல காலில் விழுவணும், இந்த மாதிரி இவனை தேடிக்கிட்டு அலையணும், இவன் ஃபோன் நம்பரை கொடுங்க, இவனோட நான் பேசணும் வேண்டியது இல்லை. மகாமந்திரத்தை சொல்லுங்க. அவர்கள் அசைவம் சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தாலும் அந்த மாதிரி ஆபத்தான கட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த அவசரகதி, அந்த ஆபத்தான நிலையை இருக்கக்கூடியவர்கள்ட்ட கொஞ்சம் சுய நினைவோட உணர்வோடு இருப்பார்களே ஆனால் அவர்களிடம் ஒரு சூடத்தை ஏற்றி அருட்பெருஞ்சோதி சத்தியமாக நான் இனிமேல் அசைவம் சாப்பிட மாட்டேன்னு சத்தியம் பண்ணுடா அப்படி சொல்லி கேளுங்க. அவன்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு அவனுக்காக நீங்கள் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதிங்கிற மகா மந்திரத்தை வேண்டி அவன் தலையில் கையை வச்சு நல்லா வேண்டுங்க, நிச்சயம் அவன் சௌரியமாயிடுவான். கவலைப்பட வேண்டாம். ஏன்னா ஒரு போன் மூலமாக ஒரு அடியவனால் செயல்படுத்தும் போது நீங்கள் பக்கத்தில் இருந்து செயல்படுத்த முடியாதா? அப்போ அந்த அருட்பெருஞ்சோதி மகா மந்திரத்தை நீங்கள் பரிந்து உள்ளுணர்ந்து சொல்லலாம்ல இன்னொருத்தருக்காக நீங்கள். அப்போ நான் வேண்டிக்கிறேன்ல, அப்போ நீங்கள் வேண்டிக்கலாம்ல, அது மாதிரி வேண்டிக் கொள்ளுங்கள். அப்போ நிச்சயம் சத்தியத்தை அடையும், நிச்சயம் நல்லாவை அடையும். அதுபோல இந்த சன்மார்க்கத்தை அறிவு கொண்டு வளருங்க, அறிவு கொண்டு வளர்த்துக்குங்க. வீண் உடலாக இருந்து இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்து இதை கொண்டு போய் அறிவிலிகள் கொண்டு கொளுத்திடுமா, புதைச்சி கூட வைக்க மாட்டான், உடனே கரண்ட்டில் கொண்டு வச்சு பொசுக்கி எடுத்துகிட்டு போயிடும், ஒன்றும் இல்லாமல் போயிடுவீங்க. அடுத்த பிறவியே உங்களுக்கு இல்லாமல் போயிடும். இப்போ கேட்ட நிகழ்வுகள்லாம் எரிக்கப்பட்டால் உங்களுக்கு கிடைக்காது. அதே ஒரு காலத்தில் புதைச்சி வச்சுருந்தாங்கன்னா உங்களுக்கு இப்போ கேட்டக்கூடிய இந்த ஆன்ம பதிவில் இருக்கும், பிழைச்சிக்கலாம், இருக்காது. அதனால் இந்த பிறப்பை, இந்த பிறவியை, இந்த உடலை வீணுக்கு இலக்கி விட்டு விடாதீர்கள்.
அதை எப்படியாவது அறிவு சார்ந்த நிலையில், உயர்ந்த நிலையில் தன்னை தானே உயர்த்தி கொண்டு தன் அறிவை பேரறிவாக்கி கொண்டு நல்ல ஒரு உத்தமமான நிலையில் வாழ்ந்து எல்லோரும் வளம் பெறுங்க. அதாவது ஒரு சன்மார்க்கின்னு சொன்னாலே அங்கே கருணை இருக்கணும். ஒரு சன்மார்க்கி அருட்பெருஞ்சோதி மகாமந்திரம் யார் ஒருவன் வாயினால சொல்லுகின்றானோ அவனுக்கு கருணை இருக்கணும். அவர்கள் அடுத்தவர்களுக்கு துன்பம் கொடுக்காமலும், அடுத்தவன் காசுக்கு ஆசைப்படாமலும், அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படாமலும், அடுத்தவனுடைய பெண்ணை ஆசைப்படுத்தாமலும், இழிவுபடுத்தாமலும், துன்பப்படுத்தாமலும் இப்படி வாழ்ந்தாலே உங்களுக்கு கருணை தன்னைத்தானே வந்துடும். இயற்கையான கருணை வந்துடும். எங்கே கருணை? இயற்கையின் உள்ளன. அப்படி இயற்கையான கருணையை தானே வருவித்துக் கொள்ள வேண்டும்ங்கிறாங்க ஐயா ராமலிங்க பெருமான். அந்த கருணையை தன்னைத்தானே வருவித்துக் கொள்ள வேண்டும். கருணை இல்லை நமக்கு என்ன பண்றது? ஏற்கனவே சாப்பிட்ட உணவினால் கருணை இல்லாமல் இருக்கலாம். அதனால நீங்க அவ்விதம் இல்லாம அந்த கருணையை உண்டு பண்ணிக்கிங்க. அந்த ராமலிங்க பெருமானுடைய ஆசையினால அவருடைய படத்தை பார்த்தோ, அவருடைய ஜோதியை பார்த்தோ, அவருடைய விளக்கொலியை பார்த்தோ, அவர்களுடைய அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதிங்கிற மகாமந்திரத்தை பார்த்தோ, அதை சொல்லியோ அந்த கருணையை பெற்றுக்கொள்ளுங்கள்.